Hello everyone, this is Sanjana from San English Academy. நம்ம சேனல்ல UGTRB இங்கிலீஷோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். இது வரைக்கும் UGTRB இங்கிலீஷ்ல ஒரே ஒரு எக்ஸாம் தான் நடந்திருக்கு. ஸோ அந்த ஒரே ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த வருஷம் வரக்கூடிய எக்ஸாமுக்கு. ஸோ இன்னைக்கான வீடியோல கொஸ்டின் நம்பர் 58ல இருந்து 62 வரைக்குமான அனாலிசிஸ் பார்க்கலாம். இது வந்து கொஸ்டின் பேப்பர் டி சீரீஸ். நீங்க எந்த சீரீஸ் வச்சிருந்தாலும் கொஸ்டின் நம்பர் மட்டும் சேஞ்ச் ஆகும், மற்றபடி கொஸ்டின் சேமா தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே ஆல்ரெடி பிளேலிஸ்ட்ல அப்லோட் ஆயிருக்கு. வேணுன்றவங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் லிங்க் இருக்கும், நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 58. It gathers to greatness like the ooze of oil crushed. The author is referring to the oil which is crushed off dash. இதோட ஆப்ஷன்ஸ் hazelnuts, ginger, almond, olives. இதோட கரெக்ட் ஆப்ஷன் டி olives. ஸோ இந்த கொஸ்டின் வந்து யூனிட் 4ல இருந்து கேட்ட கொஸ்டின். யூனிட் 4ல GM ஹாப்கின்ஸோட காட்ஸ் கிராண்டியர் நான் டீடைல் ஸ்டைல போயட்ரியில இருக்கும். அந்த ஒரு பர்டிகுலர் டாபிக்ல இருந்து கேட்ட கொஸ்டின் தான் இது. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எந்த ஒர்க் நேமே கொடுக்கல, எந்த ஆத்தர் நேமே கொடுக்கல. ஸோ அந்த போயம் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதோட அனாலிசிஸ் பார்க்கலாம். Hopkins is describing the greatness and power of God that is present in nature. இந்த போயமே ஃபுல்லா அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இதுல ஊஸ் ஆஃப் ஆயில் அப்படின்னா என்ன மீனிங்னா, ஒரு சீடுல இருந்து நம்ம ப்ரெஷர் கொடுத்து அதை உடைக்கும் பொழுது அதுல இருந்து ஆயில் வந்து ஊஸ் அவுட் ஆகும். இருக்கிற ஆயில் அப்படியே வெளியே வரும் இல்லையா, அதுதான் வந்து ஊஸ் ஆஃப் ஆயில் அப்படின்ற மீனிங். ஸோ அந்த போயம்ல வந்து காட்ஸ் கிராண்டியர்ல வந்து ஆலிவ்ஸ் வந்து கிரஷ் பண்ணி அதுல இருந்து வர ஆயில தான் கம்பேர் பண்ணியிருப்பாங்க GM ஹாப்கின்ஸ். அதே போல அந்த ஆயில் எப்படி வரும்னா ஸ்லோவா தான் வரும். நம்ம வச்சு ஒரு ப்ரெஷர் கொடுத்து உடைச்ச உடனே அந்த சீட்ல இருந்து ஆயில் வந்துடாது, நிதானமா தான் அதுல இருக்கிற ஆயில் வர ஆரம்பிக்கும். அதே போல ஹாப்கின்ஸ் கம்பேர் திஸ் ப்ராசஸ் டு த வே காட்ஸ் கிரேட்னஸ் இஸ் கண்டினியூஸ்லி ரிவீல்ட் இன் கிரியேஷன். ஸோ இதே போலதான் கடவுளோட படைப்புல எல்லாமே இந்த மாதிரி தான் புதிய புதிய அற்புதங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் தெரியும், எடுத்த உடனே தெரியாது. ஈவன் தோ ஹியூமன் பீயிங்ஸ் ஹேவ் டேமேஜ்ட் நேச்சர் த்ரூ தேர் ஆக்ஷன்ஸ், காட்ஸ் பிரசன்ஸ் ரிமைன்ஸ் பவர்ஃபுல் அண்ட் என்டியூரிங். இது எந்த மீனிங்னா, இவ்வளோ ஹியூமன் பீயிங்ஸ் வந்து நேச்சரை அழிக்கிற மாதிரி செஞ்சாலும் கடவுளோட பிரசன்ஸும் அவரோட பிளெஸிங்ஸும் நம்மளுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு அப்படின்றது தான் இந்த போயமோட கோர் ஐடியா. ஸோ இதுல வந்து கேட்டிருக்க கொஸ்டின் வந்து எந்த சீட்ல இருந்து அந்த ஆயில் வருது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கோட கரெக்ட் ஆப்ஷன் ஆலிவ்ஸ். இதுதான் இந்த கொஸ்டினோட அனாலிசிஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 59. Estrogen is seen eating dash in waiting for Godot. Options cucumber, carrot, cabbage, beetroot. இதோட கரெக்ட் ஆப்ஷன் பி கேரட். ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து ஸ்ட்ரெயிட்டா அதோட ஒர்க் நேமே கொடுத்துட்டாங்க, வெயிட்டிங் ஃபார் கோடோட். அதே யூனிட் தான், யூனிட் நம்பர் 4 பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் 2ல டிராமால சாமுவேல் பெக்கெட் வெயிட்டிங் ஃபார் கோடோட் அந்த ஒர்க் கொடுத்துருக்காங்க சிலபஸ்ல. ஸோ அந்த ஒர்க்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா கேட்ட ஒரு கொஸ்டின். இதோட அனாலிசிஸ் பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்க சீன் எந்த இதுல நடந்திருக்குன்னா ஆக்ட் 1ல நடந்திருக்கும். எஸ்ட்ராஜன் இஸ் ஹங்கிரி அண்ட் விளாடிமிர் கிவ்ஸ் ஹிம் அ கேரட். விளாடிமிர் வந்து அவருக்கு கேரட் கொடுப்பாரு இல்லையா, அதை தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ட்ராஜன் என்ன சாப்பிட்டாரு அப்படின்றதான் கொஸ்டின். எஸ்ட்ராஜன் ஈட்ஸ் த கேரட் அண்ட் லேட்டர் கம்ப்ளைண்ட்ஸ் தட் இட் ஹாஸ் பிகம் பிளாக். திஸ் சிம்பிள் ஆக்ஷன் இஸ் சிக்னிஃபிகண்ட் பிகாஸ் பெக்கெட் யூசஸ் an ordinary repetitive activity to emphasize the characters. ஸோ இந்த வந்து ஒரு சின்ன சிக்னிஃபிகன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சீன் தான். எஸ்ட்ராஜன் வந்து அந்த கேரட் சாப்பிட்ட உடனே, விளாடிமிர் கொடுத்த அந்த கேரட்டை சாப்பிட்ட உடனே அது பிளாக்கா இருக்கு அப்படின்றது தெரிய வரும். ஸோ இதன் மூலயமா அவர் என்ன தெரியப்படுத்துறாரு அப்படின்னா, அந்த கேரக்டர் வந்து ஹங்கர் அண்ட் பிசிக்கல் நீட்ஸ் இருக்கு, அதே போல பாவர்ட்டி அண்ட் டெப்ரிவேஷன், போர்டம், என்லெஸ் வெயிட்டிங், ரிப்பிட்டேட்டிவ் எக்ஸிஸ்டன்ஸ், இது எல்லாத்தையுமே அந்த கேரக்டர் வந்து குறிக்குது. எந்த கேரக்டர்னா எஸ்ட்ராஜன் அந்த கேரட்டை சாப்பிடும்போது. ஸோ இதுதான் இந்த கொஸ்டினோட அனாலிசிஸ். ஸோ பிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஏன் இல்லைன்னா, கியூக்கம்பர் வந்து எஸ்ட்ராஜன் சாப்பிடல, அதே போல கேரட்டும் சாப்பிடல, அண்ட் பீட்ரூட்ன்றத அந்த சீன்ல மென்ஷனே பண்ணல. ஸோ கேரட் தான் இந்த கொஸ்டினோட கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 60.
As she is famed to do deceiving elf, Adeyu, Adeyu, thy plaintive anthem fades. What is plaintive anthem? Options: national anthem, folk song, mournful song, religious song. இந்த கொஸ்டின் வந்து கீட்ஸோட ஓ டு எ நைட்டிங்கேல் அந்த போயம்ல இருந்து எடுத்த ஒரு கொஸ்டின். இதுவும் யூனிட் 4ல பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் 2ல இருந்து கேட்ட கேள்விதான். இந்த போயம் வந்து டீடைல்டு ஸ்டடியில கொடுத்துருக்காங்க சிலபஸ்ல. ஸோ இதோட கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் சி, மோர்ன்ஃபுல் சாங். அனாலிசிஸ் பார்க்கலாம். இந்த அடேயு அடேயு இந்த மாதிரி வர ஃப்ரேஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு கோட்டு இந்த போயம்ல இருந்து. ஸோ இதுல பிளெயின்டிவ் அப்படின்னா என்ன மீனிங்னா எக்ஸ்பிரஸிங் சேட்னஸ், சாரோ ஆர் மெலன்கலி. இந்த பிளெயின்டிவ் அப்படின்ற வேர்டுக்கு இதுதான் வந்து மீனிங் இந்த போயம்ல. ஸோ இந்த போயம் ஃபுல்லாவுமே ஒரு நைட்டிங்கேல் பேர்டு வந்து எப்படி பாடுது, நைட்டிங்கேலோட சாங்ஸ் வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். அந்த பேர்டு பாடுற சாங்ஸ் எல்லாமே ஸ்வீட்டா இருக்கும். ஆனா இது வந்து இந்த போய்டிக் பர்சனாக்கு எப்படி தெரியுது அப்படின்னா அந்த நைட்டிங்கேல் வந்து ரொம்ப தன்னோட கஷ்டத்தை வந்து சொல்ற விதமா தான் அந்த பாட்டு இருக்கு, அதோட பாட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா நைட்டிங்கேலுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும். ஸோ ஒரு கிரீக் மித்தாலஜி படிதான் நைட்டிங்கேலுக்கு வந்து ஒரு சாபம் மூலியமா தான் நைட்டிங்கேல் வந்து ஒரு பேர்டாவே இருக்கு. ஸோ அது முன்னாடி வந்து ஒரு பிரின்சஸ். ஸோ அது வந்து ஒரு சாபத்தின் மூலியமா தான் நைட்டிங்கேல் பேர்டா இதுவாயிருக்கு. ஸோ பகலெல்லாம் வந்து நைட்டிங்கேல்ஸ் வந்து வராது, நைட்ல மட்டும்தான் அதோட மோர்ன்ஃபுல் சாங்ஸை பாடும். விடியறதுக்குள்ள பிற பேர்ட்ஸ் பாட ஆரம்பிச்ச உடனே நைட்டிங்கேல் என்ன பண்ணுன்னா அமைதியாயிட்டு இதுக்கு வந்து ஒரு எண்டே கிடையாது, நம்மளோட கஷ்டம் எப்பவுமே அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து தன்னோட வீட்டை தேடி போயிடும். இதுதான் வந்து அந்த நைட்டிங்கேல் போயம்ல இருக்கும். ஸோ அதை பத்தி சொல்றதுதான் வந்து கீட்ஸ் வந்து பிளெயின்டிவ் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணியிருக்காரு. The poet feels that the beautiful experience of listening to the nightingale is coming to an end. போய்ட்டுக்கும் அதே போலதான் அந்த நைட்டிங்கேல் பாடுறது ஒரு எண்டுக்கு வந்துடுது அப்படின்னு சொல்லி இந்த போயம் முடிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் பிளெயின்டிவோட மீனிங். ஏன் பிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்காதுன்னா நேஷனல் ஆந்தம் வந்து ஒரு பேட்ரியாட்டிக் சாங் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். அதே போல ஃபோக் சாங்கா ஓ டு எ நைட்டிங்கேல் வந்து இருக்காது. ஏன்னா இது ஒரு மோர்ன்ஃபுல்லான சீனரி பத்தி சொல்றதுனால அது வந்து ஒரு ஃபோக் சாங்கா இருக்காது, ரிலீஜியஸ் சாங்குமே கிடையாது. ஸோ இதோட கரெக்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா மோர்ன்ஃபுல் சாங். இந்த கொஸ்டினோட அனாலிசிஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறோம். Next question number 61. Dash is a political journalist who aspired to be a philosophical poet. Options: Tennyson, Alfred Austin, Francis Thompson, A.E. Housman. இந்த கொஸ்டினோட கரெக்ட் ஆப்ஷன் பி, ஆல்ஃபிரட் ஆஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து நம்மளுக்கு யூனிட் 1ல இருந்து கேட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன் அப்படின்னா ஆல்ஃபிரட் ஆஸ்டினோட ஒர்க்ஸ் எல்லாம் நம்மளுக்கு எதுவுமே வந்து பிரிஸ்கிரைப் பண்ணல. பட் யூனிட் 1ல வந்து எல்லா பீரியட்ஸை பத்தி படிக்கும்போது விக்டோரியன் அண்ட் மாடர்ன் பீரியட்ஸுக்கு நடுவுல ஒரு டிரான்சிஷன் பீரியட்ல இருந்தவர் தான் வந்து ஆல்ஃபிரட் ஆஸ்டின். ஸோ அவரை பத்தின கேள்வி இது. அனாலிசிஸ்: Alfred Austin was an English poet and journalist belonging to the transitional period between the Victorian and modern periods. முன்னாடி பார்த்த மாதிரி அது வந்து ஒரு டிரான்சிஷனல் பீரியட், விக்டோரியன் பீரியடுக்கும் மாடர்ன் பீரியடுக்கும் நடுவில் ஒரு டிரான்சிஷன் பீரியட்ல இருந்தவர் தான் ஆல்ஃபிரட் ஆஸ்டின். இவர் வந்து 1835ல பிறந்து 1913ல இறந்திருக்காரு. ஸோ இவர் எதுக்கெல்லாம் ஃபேமஸ்னா இவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்ட். அதே போல இவர் ஒரு போய்ட்டுமே கூட, கிரிட்டிக்கும் கூட. இவர் வந்து 1896ல போயட் லாரேட்டா இருந்திருக்காரு. அதே போல இவருக்கு பிலாசபிக்கல் போயட்ரியில இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. இவர் வந்து விக்டோரியன் ஏஜ்ல இருந்த போயட்ஸ் மாதிரி இல்லாம கொஞ்சம் சென்டிமெண்டல் ஓரியன்டாவும் இருந்திருக்காரு. சோ அதனாலதான் பிற ஆப்ஷன்ஸ் இருக்க முடியாது. ஆல்ஃபிரட் லார்ட் டெனிசன் வந்து மேஜர் விக்டோரியன் போயட், ஆனா அவருமே வந்து போயட் லாரெட் யாருக்கு முன்னாடினா ஆல்ஃபிரட் ஆஸ்டினுக்கு முன்னாடி. அதே மாதிரி நம்மளுக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லி அவரோட ஒர்க்ஸ் எல்லாம் வந்து இன் மெமோரியம், பேட்டில்ஸ் ஆஃப் த கிங், யுலிசஸ், இந்த மாதிரி நிறைய மேஜர் ஒர்க்ஸ் இருக்கு. ஆப்ஷன் சி, பிரான்சிஸ் தாம்சன் ஏன் இல்லை அப்படின்னு சொன்னா அவருமே விக்டோரியன் போயட் தான். பட் அவர் வந்து ரொம்ப ரிலீஜியஸ் அண்ட் மிஸ்டிக்கல் போயட்ரியில இன்ட்ரெஸ்ட் உடையவர். அவரோட போயம் வந்து த ஹவுண்ட் ஆஃப் ஹேவன், அது வந்து ரொம்ப ஃபேமஸான போம். அதே போல ஹாஸ்மேன் வந்து ஒரு கிளாசிக்கல் ஸ்காலர், அவரு ப்ரொஃபசர் ஆஃப் லாட்டின். அதே போல அவருமே ஒரு போயட்டு தான். அவரோட ஃபேமஸ் வந்து ஷ்ராப்ஷயர் லேட் அண்ட் லாஸ் போம்ஸ்.
அதுதான் அவரோட ஃபேமஸ். இது அவரோட தீம்ஸ் எல்லாம் என்னன்னா மெலன்கலி, டெத், லாஸ், அன்ஃபுல்ஃபில்டு லவ், ரூரல் இங்கிலாந்து, இந்த மாதிரி உடையதுதான் அவரோட தீம்ஸ். ஸோ இந்த கொஸ்டினோட கரெக்ட் ஆன்சர் ஆல்ஃபிரட் ஆஸ்டன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 62. 1. Juno and the Peacock. 2. The Plough and the Star are the two plays written by whom? Options: A.E. Russell, Sean O'Casey, William Butler Yeats, J.M. Synge. இந்த கொஸ்டினோட கரெக்ட் ஆப்ஷன் பி, Sean O'Casey. இதுவுமே நம்மளுக்கு யூனிட் 1க்கு ரிலேட் ஆன கொஸ்டின் தான். ஸோ அந்த டைம் பீரியடை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஒர்க்குமே, ஜுனோ அண்ட் த பீகாக், த பிளவ் அண்ட் த ஸ்டார், இந்த ரெண்டு பிளேவுமே எழுதுனது யாருன்னா Sean O'Casey. அனாலிசிஸ் பார்க்கலாம். Sean O'Casey was an important Irish dramatist, particularly known for his plays dealing with the lives of ordinary working class people in Dublin and the social and political turmoil of Ireland. அயர்லாண்டோட நிறைய பொலிட்டிக்கல் விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு இவரோட ஒர்க்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. இவர் ஒரு ஐரிஷ் டிராமாட்டிஸ்ட். ஒர்க்கிங் கிளாஸ் பத்தின பிளேஸ் தான் இவர் நிறைய எழுதியிருக்காரு. ஸோ அதுல ஜுனோ அண்ட் த பேகாக் இது 1924ல பப்ளிஷ் ஆயிருக்கு. ஐரிஷ் சிவில் வாரோட பேக்ரவுண்ட் இந்த பிளே காமிச்சிருக்கு. ஸோ அதுல சில இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் இருக்கு. ஜுனோ பாயில், அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான மதர். அதே போல அதுல வர கேப்டன் ஜாக் பாயில், அவர் ஒரு பொறுப்பே இல்லாத ஒரு அதே போல ஜான் பாயில், அவங்க ஒரு சைக்காலஜிக்கலி ட்ரபிள்டு சன். அதே போல மேரி பாயில், அவங்க அந்த ஜுனோ பாயிலோட டாட்டர். ஸோ இந்த ஃபேமிலியை பத்தி இருக்கிறது தான் ஜுனோ அண்ட் த பேகாக். ஸோ இதோட ப்ரொட்டகனிஸ்ட் பார்த்தோம்னா ஜுனோ பாயிலா தான் இருக்க முடியும். அவங்கள வச்சுதான் அந்த ஒர்க்கோட நேமே இருக்கு. ஸோ இதுதான் அந்த பிளே பத்தின இன்ஃபர்மேஷன். இதே ட்ராஜடி, காமெடி, பாவர்ட்டி இதெல்லாம் தீம்ஸா கொண்டு இருக்கு. அதே போல நெக்ஸ்ட் பிளே கொடுத்துருந்தாங்க, தி பிளவ் அண்ட் தி ஸ்டார்ஸ். இது 1926ல பப்ளிஷ் ஆயிருக்கு. அதாவது ஜுனோ அந்த பேகாக் பப்ளிஷ் ஆகி 2 வருஷம் கழிச்சு இது பப்ளிஷ் ஆயிருக்கு. இது எதை பத்தினா அந்த ஈஸ்டர் ரைசிங் 1916ல ஒரு மாஸ் ப்ரொடெஸ்ட், அதை பத்தி பேக்ரவுண்டா கொண்டு இருக்கு. ஸோ இதுல என்னென்ன தீம்ஸ் எல்லாம் இருக்குன்னா, தி லிவ்ஸ் ஆஃப் த ஆர்டினரி டப்ளின் பீப்புள், ஐரிஷ் நேஷனலிசம், வார் அண்ட் பொலிட்டிக்கல் ஐடியலிசம், பாவர்ட்டி, சஃபரிங் காஸ்ட் பை வயலன்ஸ், இதெல்லாம் இந்த பிளே தி பிளவ் அண்ட் ஸ்டார்ஸோட சென்ட்ரல் தீமா இருக்கு. இதெல்லாம் தான் அந்த பிளே போர்ட்ரே பண்ணுது. ஸோ இந்த கொஸ்டினோட கரெக்ட் ஆப்ஷன் Sean O'Casey தான். ஏன் பிற ஆப்ஷன்ஸ் இல்லைன்னா, அப்கோர்ஸ் அந்த 2 ஒர்க்குமே பிற ரைட்டர்ஸ் எழுதல. அதுல A.E. ரசல் ஒரு ஐரிஷ் போயட். அதே போல O'Casey ஐரிஷ் டிராமாட்டிஸ்ட். ஆனா A.E. ரசல் ஐரிஷ் போயட், கிரிட்டிக் அண்ட் லிட்ரரி ஃபிகர். இவர் அந்த ஒர்க்ஸோட ஆத்தர் கிடையாது. அதே போல W.B. Yeats ஐரிஷ் லிட்ரரி ரிவைவல்ல இருந்திருப்பாரு. அவர் இந்த பிளேக்கு ரிலேட் ஆனவர் கிடையாது. அதே போல சிஞ்ச் ஐரிஷ் டிராமாட்டிஸ்ட் அசோசியேஷன்ல இருந்திருப்பாரு, ஆபே தியேட்டர்ல இருந்திருப்பாரு. ஈட்ஸ் கோ ஃபவுண்டரா இருந்திருப்பாரு ஆபே தியேட்டர்ல. அதுல இவரும் ஒரு மெம்பரா இருந்திருப்பாரு, J.M. Synge. இவரோட ஃபேமஸான பிளே ஒன்று இருக்கு, ரைடர்ஸ் டு தி சீ. ரொம்ப இந்த கடல் வாழ் மக்களை பத்தி சொல்லியிருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு டிராமா. அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதோட கரெக்ட் ஆப்ஷன் Sean O'Casey. ஸோ இந்த வீடியோல UGTRB ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கொஸ்டின் நம்பர் 58ல இருந்து 62 வரைக்கும் அனாலிசிஸ் நம்ம பார்த்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு சொன்னா உங்களோட கமெண்ட்ல சொல்லுங்க. அதே போல இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்குது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்க லைக்ஸ் கொடுங்க. அண்ட் இதே போல நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.